கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு தன்னுடைய தோட்டத்தை குத்தகைக்கு விட்ட தோட்ட தொழிலாளர் தன்னுடைய தோட்டத்தினுடைய கூலியை, அதனுடைய கணக்கை கொடுக்குமாறு, குத்தகை காசை கொடுக்குமாறு தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார். அவர்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இறுதியாக தன் மகனை அனுப்புகிறார். இவனே சொத்துக்குரியவன் என்று அவனை கொலை செய்து தோட்டத்திற்கு வெளியே கொன்று போடுகிறார்கள். இந்த ஊமையின் வழியாக ஆண்டவர் ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறார். தோட்டத்தை குத்தகைக்கு கடவுள் விடுகிறார். பொறுப்புடனும் நேரிய மனதுடனும் கடவுளுடைய விருப்பப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய இஸ்ராயேல் மக்கள் அவற்றை செய்யவில்லை. தங்களுக்கென்ற ஒரு கடவுளும் தங்களுக்கென்ற ஒரு மெசியாவையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்களை கொலை செய்தார்கள். இறுதியாக தன் மகனை அனுப்பினார். அவரையும் கொலை செய்து தோட்டமாகிய எருசலேமுக்கு வெளியே அவர்கள் புதைத்தார்கள். எனவே ஆண்டவர் தந்தையாக இறைவன் அந்த குத்தகையை பிடுங்கி பொறுப்புள்ள வேறொருவருக்கு கொடுக்கிறார். அதுதான் திருச்சபை. இந்த திருச்சபையிடம் கொடுத்திருக்கிறார் 12 கோத்திரங்களை நியமித்து, 12 சீடர்களை நியமித்து அவர்களிடம் இந்த குத்தகையை கொடுக்கிறார். அவ்வப்போது கணக்கு கேட்பார், தினமும் கணக்கு கேட்பார். தன்னுடைய வாழ்வை ஒழுங்காக அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று கணக்கு கேட்பார். நம்மிடமும் என்று கணக்கு கேட்கிறார். நம்மிடமும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வையும் கிறிஸ்துவ வாழ்வையும் நம்மை சார்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளிடமும் நாம் எவ்வாறு உறவு கொண்டிருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, நேரத்தை எவ்வாறு நாம் செலவு செய்கிறோம், அவர் விரும்புகின்ற பாதையில் செய்கிறோமா, நம் இஷ்டத்துக்கு செய்கிறோமா, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை, தாளந்தை பயன்படுத்தி செய்கிறோமா? இல்லை என்றால், நாமும் கணக்கு கொடுக்கவில்லை என்றால் நம்மிடம் இருக்கின்ற பொறுப்பை பிடுங்கி வேறொருவருக்கு கொடுக்கக்கூடும். பிரமாணிக்கமும் நேரிய உள்ளமுள்ள நல்ல சீடனாய் அவரிடம் சென்று அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையுமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைகளுக்கு நன்றி. நல்ல பொறுப்பாளனாய், தோட்டத்தினுடைய பொறுப்பாளனாய் எங்களை நியமித்திருக்கிறேன். இந்த தோட்டத்தை நல்ல முறையில் பராமரித்து உமக்கு ஏற்ற காலத்தில் நாங்கள் கணக்கு கொடுக்க உமது அருளை தொடர்ந்து தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.